கலை அஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வருகிற 13/7/2025 27/11/2025 வரைக்கும் சனியானவர் பார்த்தீங்கன்னா மீன ராசியில் வக்ரமாகிறார். இந்த சனி மீன ராசியில் வக்ரமாக இருக்கும்போது அனைத்து ராசிக்கும் என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்குறாரு அப்படிங்கிறத இப்ப பார்ப்போம். மேச ராசி நேயர்களே, கடந்த காலத்துல பாத்தீங்கன்னா 7.5 சனியில விரயச்சனியில இருந்திருப்பீங்க. இந்த விரயச்சனியில சனி இருக்கும்போது உங்களுக்கு தேவையற்ற செலவுகள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக ஏற்பட்டிருக்கும். தற்போது இந்த சனி பாத்தீங்கன்னா 12ஆம் இடத்துல இருந்து வக்ரமாகிறார். இதனால இனிமேல் தேவையற்ற செலவுகள் எல்லாமே நீங்கி உங்களுக்கு சேமிப்புகள் பாத்தீங்கன்னா பெருகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதோட கடந்த காலத்துல இந்த சனி 12ல இருக்கும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு சோம்பல் தன்மை என்பது அதிக அளவு வந்திருக்கும். அதே நேரம் உங்களுடைய தூக்கம் பாத்தீங்கன்னா ரொம்ப கெடுத்திருக்கும். தற்போது இந்த சனி வக்ரமாறதுனால பாத்தீங்கன்னா தூக்கத்துல இருந்த பிரச்சனைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா விலகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இதனால இனிமேல் பாத்தீங்கன்னா நீங்க நிச்சயம் சுறுசுறுப்பாக இருப்பீர்கள். வெளிநாடு செல்வதற்கு இருந்த தடைகள் பாத்தீங்கன்னா விலகுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. நிறைய மேசராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா கடந்த காலத்துல வேலை பார்க்கும் இடத்துல நிறைய மன அழுத்தங்கள் ஏற்பட்டிருக்கும். அதே மாதிரி அதிக அளவு கடன் வாங்க வேண்டிய சூழலும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். ஏன்னா தேவையற்ற செலவுகள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்த சனி நிச்சயம் கொடுத்திருப்பாரு. அந்த செலவுகளை தவிர்ப்பதற்காக பாத்தீங்கன்னா கடன் வாங்க வேண்டிய சூழலும் ஏற்பட்டிருக்கும். தற்போது இந்த சனி வக்ரமாறவங்க பார்த்தீங்கன்னா வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே விலக போகிறது. மேலதிகாரிகளுக்கும் உங்களுக்குமான உறவுகள்ல பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நட்புகள் ஏற்பட போகிறது. அதோட கடந்த காலத்துல வாங்கின கடன் எல்லாமே பாத்தீங்கன்னா அடைபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அதோட நோயினால பாத்தீங்கன்னா நீங்க ரொம்ப அவதிப்பட்டிருப்பீங்க. தற்போது இந்த நோய்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா குணமாவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. உங்களுடைய எதிரிகளுடைய தொல்லையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சமயத்தில் நிச்சயம் குறையும். காம்படிஷன் எழுதுற மாணவ மாணவிகள் பாத்தீங்கன்னா படிப்புல என்னன்னா ஒரு நல்ல முன்னேற்றம் என்பது நிச்சயம் இருக்கும். தேர்வுகள்ல பாத்தீங்கன்னா அதிக மதிப்பெண்கள் வாங்குவதற்கான சூழலும் அவர்களுக்கு ஏற்படும். பாத்தீங்கன்னா அடிக்கடி உங்களுடைய பேச்சுக்கள்னாலே பாத்தீங்கன்னா சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டிருக்கும். இனிமேல் அந்த நிலைமை மாறி குடும்பத்துல ஒற்றுமையாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவ மாணவிகளுடைய படிப்பு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல முன்னேற்றம் என்பது இருக்கும். பற்கள் மற்றும் கண்கள்ல உள்ள தொல்லைகள் எல்லாமே நீங்க போகிறது. அது மட்டும் இல்லாம குடும்பத்தில் இருக்கிற அனைத்து பிரச்சனைகளுமே பாத்தீங்கன்னா விலகுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சுபகாரியத்தில் இருந்த தடைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா விலகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இனிமேல் குடும்பத்துல பாத்தீங்கன்னா வருமானங்கள் பெருகுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவ மாணவர்களுடைய படிப்புல பாத்தீங்கன்னா கடந்த காலத்துல படிப்புல ரொம்ப மந்தமா இருந்திருப்பீங்க. தற்போது இந்த சனி வக்ரமானதுனால பாத்தீங்கன்னா நிச்சயம் படிப்புல பாத்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகிறது. அப்பாவுக்கும் உங்களுக்குமான உறவுகள்ல பாத்தீங்கன்னா நிச்சயம் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அப்பா பாத்தீங்கன்னா உங்களை புரிஞ்சு நடந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கும். அதே நேரம் அப்பாவுடைய சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே விலக போகிறது. ஆராய்ச்சி படிப்பு படிக்கிற மாணவங்களுடைய படிப்பும் பாத்தீங்கன்னா நன்றாக இருக்கும். புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி ஆன்மீக சுற்றுலா சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும். சோசியல் மீடியால ஆக்டிவா இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல முன்னேற்றம் என்பது நிச்சயம் கிடைக்கும். இந்த நேரத்துல நிச்சயம் உங்களோட மனசு பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அடுத்து இந்த சனி பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 10 மற்றும் 11ஆம் இடத்துக்கு உரிய அதிபதி. அவர் வக்ரமாக இருக்கிறதுனால இந்த சமயத்துல புதிதாக எந்த ஒரு தொழிலுமே பாத்தீங்கன்னா நீங்க தொடங்கக்கூடாது. அதே நேரம் தொழிலையும் பாத்தீங்கன்னா விரிவாக்கம் செய்யக்கூடாது. இல்லை என்றால் தேவையற்ற செலவுகள் அல்லது தேவையற்ற விரயங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான எந்த ஒரு முயற்சிகளிலுமே நீங்க தற்போது ஈடுபடக்கூடாது. ஏன்னா ஈடுபட்டீங்கன்னா அதுல நஷ்டங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. உங்களுக்கும் மூத்த சகோதர சகோதரிகளுக்குமான உறவுகள்ல பாத்தீங்கன்னா நிச்சயம் மனக்கசப்புகள் என்பது போகும். ஆகையால் முடிந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா விட்டு கொடுத்து செல்வது நல்லது. விவசாயம் சம்பந்தமான தொழில பாத்தீங்கன்னா எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பது கடினம். முடிந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இந்த சமயத்துல அதிக அளவு லாபங்கள் எதிர்பார்ப்பது மிகவும் கடினம். கால்நடைகளை வளர்க்கிறவங்க பாத்தீங்கன்னா கால்நடைகளை கொஞ்சம் கவனமா பாத்துக்கணும். இல்லை என்றால் அதுல நஷ்டங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. பதவி உயர்வு பாத்தீங்கன்னா இந்த சமயத்தில் எதிர்பார்ப்பது மிகவும் கடினம். ஆகையால் முடிந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா வேலையில விட்டு கொடுத்து செல்லுங்கள். கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ட்ரை பண்றவங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக இருப்பது நல்லது. ஏன்னா 10ஆம் இடத்துல பார்த்த அதிபதி பாத்தீங்கன்னா சனி வக்ரமாக இருக்கிறதுனால இந்த சமயத்துல கவர்மெண்ட் வேலை சம்பந்தமான எந்த ஒரு ஆதாயத்தையும் எதிர்பார்ப்பது மிகவும் கடினம். அரசியல் கட்சி தலைவர்களுக்கு பாத்தீங்கன்னா எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் கிடைப்பது மிகவும் கடினம். ஏன்னா சனி வக்ரமாக இருக்கிறதுனால பெருசா முன்னேற்றத்தை எதிர்பார்க்க முடியாது. அதனால முடிந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா அனுசரித்து செல்வது நல்லது. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.